presents Takkar. Co-powered by Arun Ice Cream, Amut Noni Orthoplast for the streaming partner Z5. மாப்ள மாப்ள ஃபர்ஸ்ட் சந்தோஷம் உங்க கூட சேர்ந்து ஹோஸ்ட் பண்றது. ரொம்ப ஹாப்பி மாப்ள, ரொம்ப ஹாப்பி. சிறப்பு. பிரம்மாண்டமான செட்ல இவ்வளவு சூப்பரான இந்த எனர்ஜி விக்க ஆடியன்ஸோட அழகா அந்த ஜி ஃபேமிலியோட சேர்ந்து ஷோ ஆரம்பிக்கணும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ளஷர் மாப்ள. அதாவது நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயத்தை பண்றோம் மிஸ், அதுக்கு காரணம் நம்ம பண்ற தப்பான கெஸ். ஆஹா. அதே மாதிரி நம்ம ஜி நட்சத்திரங்களை கெஸ்ஸிங்க பேஸ் பண்ணி ஒரு கேம் வச்சு அவங்க லைஃபையும் நம்ம அப்படியே கலர்ஃபுல்லா மாசா பிரம்மாண்டமா மாத்தலாமே அப்படின்னு ஒரு ஐடியால தான் இந்த பிரம்மாண்டமான செட்டில் நாங்க இறங்கியிருக்கோம். நம்ம ஜி தமிழ் ஸ்டார்ஸும் வரிசையா வந்து இறங்கி உங்களுக்காக நிறைய ஃபன் கலாட்டா எல்லாமே வந்து கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க வந்து வின் பண்ண ஸ்டார்ஸ்க்கு ஏகப்பட்ட பிரம்மாண்டமான பரிசுகளும் காத்துட்டு இருக்கு. எத்தனை ஜி ஃபேமிலில வரவங்களுக்கு இந்தாங்க அந்த பம்பர் பிரைஸ் வச்சிங்கன்னு கொடுக்க முடியாது. 4 ரவுண்ட் வைக்கிறோம் மச்சான். ஓகே. ஒவ்வொரு ரவுண்டும் ஒவ்வொரு வெரைட்டில இருக்க போகுது. ஆனா எல்லாத்துலயுமே கெஸ்ஸிங்ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்க போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னவா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபேக் சிங்கர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஒரு ரவுண்ட். ஜாலியா ஒரு வார்ம் அப் மாதிரி. ஓகே. பொதுவா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள ஒவ்வொரு சீக்ரெட் இருக்கும், ஒரு ஃபேக்ட் இருக்கும் இல்லையா? ஒன்னன் டீம் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபேக்ட்டை வந்து கெஸ் பண்ணணும். இது வந்து இவங்க பண்ணிருப்பாங்க, இது வந்து இவங்க பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஃபேக்ட்டை வந்து கெஸ் பண்ண போறாங்க. அத பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா சுத்தி இருக்கிறது தெரியணும்ல. இவங்க நமக்கு உண்மையா இருப்பாங்கவா? இவங்க நடிக்கிறாங்கப்பா. இப்ப பின்னாடி பேசுறான்பா. இவன் பித்தளை மாத்திப்பா, இவன் திட்டு கொட்டுப்பா. இப்படி ஒவ்வொருத்தரும் யார் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பிளாக் ஷீப் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபீல்ட்ல இன்னொரு சுற்றுக்கு போக போறோம். கண்டிப்பா ஒரு ஷோ அப்படின்னு இருந்தா அதுல ஒரு எமோஷனல் டச்சும் இருக்கணும் இல்லையா? அதுக்காக வந்து நம்ம செலிபிரிட்டிஸோட ஃப்ரெண்ட்ஸையே கூட்டிட்டு வந்து இந்த கண்ணெல்லாம் கட்டி அவங்கள வந்து தொட்டு பார்த்தோ அவங்க ஸ்பரிசத்தை வச்சோ அந்த நபர் யாரு அப்படின்றதையும் கெஸ் பண்ண வைக்க போறோம். அதனால உள்ள வந்துட்டீங்கன்னா என்ன பண்றீங்கன்னா 4 ரவுண்ட் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கும். சோ எல்லாத்தையும் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க, கெஸ் பண்றீங்க. எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 2 ஃபேமிலில இருந்து எந்த ஃபேமிலி பம்பர் பிரைஸ் போய் தட்ட போகுது அப்படின்றதையும் பார்க்க போறோம். எஸ், அது மட்டும் இல்ல மக்களே, இந்த ஷோல ஒவ்வொரு ரவுண்டையும் நீங்களும் எங்க கூடவே சேர்ந்து விளையாட போறீங்க. அப்புறம் எதுக்கு பார்த்துட்டே இருக்கீங்க? இந்த சைடு ஜி ஃபேமிலி, அந்த சைடு உங்க ஃபேமிலி, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே ஃபேமிலியா டக்கர் உள்ள போறோமா? மாப்ள 2 ஃபேமிலி உள்ள வர போறாங்கன்னு சொல்லிட்டோம்ல. அவன் யார் அப்படின்றத பாத்துருவோமா? சோ தார தப்பட்டை சவுண்ட் கீழே ஹெவி டான்ஸோட வர போற ஃபேமிலி யாருன்னு பார்த்தலாம். முதல்ல நம்ம பார்க்க போற குடும்பம் சீதாராமன். கத்தி கத்தி பல சீரியல் எடுத்தாலும் இந்த சித்தி கொடுமைக்கு ஒரு எண்டே இல்லைன்னு சொல்ற மாதிரி நம்ம மகாலட்சுமி சித்தியோட ஆட்டம் அதிகரிச்ச குடும்பம் தான் நம்ம சீதாராமன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹாட்டாக இருக்காங்களே அவங்க தான் நம்ம சித்தி மகாலட்சுமி. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்மார்ட்டாக இருக்காங்களே அவங்க பேர் அர்ச்சனா. இவங்க 2 பேரும் மட்டும் ஒன்றா சேர்ந்தாங்க ஃபுல் குடும்பத்துக்கும் பிரச்சனை. குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார், மழை கொண்டு கவிதை தீட்டினார், இளம் பிறையினில் யார் சூட்டினார், சிரித்திடும் சிலையை காட்டினார், சுமந்து போகிறே சர்க்கரை பாறை. இவங்க தாங்க நம்ம ஹீரோயின் சண்மதி. நம்ம ஹீரோ விஜய்க்கு இவங்க மேலே 1 சைடா லவ். இப்போ 2 சைடா ஆக போகுது. ஆனால் சும்மா இருப்பாளா சுகுமாரி?
தோ நிக்கிறாங்களே இவங்க தான் அமுதா. ஒரு டீமை சேர்த்துக்கிட்டு நம்ம ராஜேஸ்வரி அம்மா போடுற பிளான் எல்லாம் சொதப்ப வைக்க மொக்கையா பிளான் போடுறதே. பேரன்பு குடும்பம் இன்னைக்கு இந்த 2 குடும்பம் தான் மோதிக்கவே போகுது. இன்னைக்கு ஒரு புடி ஆல்வேஸ் பிரச்சனை. ஓய் அட 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 லவ் ஆக்ஷன் ரொமான்ஸ்னு இப்படி பல வித்தைகளை கலந்தடிச்சு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை வெறித்தனமா தெரிக்க விட்டீங்க. எனிவேஸ் கைஸ், வெல்கம் டு our one and only wonderful brand new show டக்கர் ஷோ பேரை எனர்ஜியா சொல்றதெல்லாம் இருக்கட்டும், இல்ல சொன்னதுக்கு அப்புறம் இப்படி எங்களை பாக்குறதெல்லாம் இருக்கட்டும். டீமுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும், ஒரு வெயிட் இருக்கணும். அப்படி பாக்குறப்ப எந்த டீமுக்கு அந்த பொருத்தம் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டீம் பேரன்பு தான். அங்க பாரு சொன்னா அவங்களுக்கே டவுட் வந்துடும். ஐயோ நம்மளே சொல்றாங்க, நானே ஒரு சோலோ டிராவலர், பெண் தானே, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு பேஸ் ஒரு மாதிரி வச்சுக்கோ. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான டீம் நான் எடுத்துக்கிறேன் மச்சான். நீங்க பியூட்டிஃபுல்லான டீம் எடுத்துக்கோங்க. நீங்க சொன்ன இந்த வெயிட், இந்த மாஸ், இந்த கிளாஸ், அது எல்லாமே இருக்கிற ஒரே ஒரு டீம்னா அது எங்க சீதாராமன் டீம் தாங்க. பாருங்க அங்க சப்போர்ட். இந்த அளவுக்கு இறங்கி போயிட்டாங்க. கம்பி மேலாம் நடப்பானுங்க போல இருக்குது. அதனால நம்ம இதுல நம்ம திறமையா காட்டாம மச்சான் என்ன பண்றோம், உள்ள காட்டுற வெயிட் எப்படி கேம்ல காட்ட போறீங்க? கேம்ல காட்ட போறோம். டீம் பேர் ரெடி தானே? ரெடி. முக்கியமா நம்ம ஷோல முதல்ல மாசா இன்னும் 2 பேர் வந்து வர வேண்டி இருக்கு. அவங்கள பத்தி சொல்லு மாப்ள. ஓ அவங்க 2 பேர். இவங்க இல்லாத ஷோவே கிடையாது. பாட்டு பாடுற ஷோனா அங்க வந்து பொம்மை வைப்பானுங்க, இல்ல வேற கேம் ஷோ அப்படின்னா அது வந்து கான்செப்ட் பண்ணுவானுங்க. இதெல்லாம் வர போறவங்க லோகோவும் இந்த சைடு லாலாவும் அப்படின்ற மாதிரி தான். ஜீ தமிழ் லோகோ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் லாலா பாட்டி இருப்பாங்க. ஒரு நல்ல கேத்த லெட்ஸ் வெல்கம் லாலா பாட்டி ஆன் ஸ்டேஜ். என்ன பாட்டி புகை போடுற? பாட்டி இப்படி புகை போட்டா தப்பு, இப்படி புகை போட்டா ஒண்ணும் தப்பு இல்ல. பாட்டி என்னது இது? ஆமா இது வந்து சாம்பிராணி, ஒரு எஃபெக்ட்டுக்காக போட்டேன். அது மட்டும் இல்ல, புதுசா ஷோ ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா, என்ன பண்ணும் தெரியுமா? பாட்டி கொஞ்சம் கிளாமரா இருக்க. கிளாமரா இருக்கா? உன்னையா அங்க பாக்குறீங்களா? இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு லைட் இருக்கு, நீ ஏன் அங்க பாக்குற? ஓகே, இன்னைக்கு என்னென்ன சீரியல்லாம் வந்திருக்காங்கடா? சரி பேரன்பு, பேரன்பு பேர்ல மட்டும் அன்பு, வேற எங்கேயும் இருக்காது. இன்ஸ்டாலயே திட்டி பாருங்க. சீதாராமனுங்க சூப்பர் ஹிட்டுங்க. சீதாராமன் கோச்சிக்காதீங்க. எனக்கு இந்த குடும்பத்தை ரொம்ப வருஷமா தெரியும், ஓட்டிக்கிட்டே இருக்காங்க, நிறுத்தவே மாட்டேறாங்க. அதனால நான் அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணலான்னு அந்த ஃபேமிலிக்கு போயிடுறேன். ஓகே பேரன்பு, ஐ அம் கம்மிங் ஆன் த வே. வாங்க 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 வாங்க. ஐயோ ஜானிக்கு வாய்ஸ்மா. லாலா பாட்டி நீங்க மட்டும் ஜாலியா ரெடி ஆகி அங்க போய் சேர்ந்துட்டீங்க. எங்க டீம் இப்படி அனாதையா விட்டீங்களே. இருக்காரு பின்னாடி நின்னு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு எழுதுனதெல்லாம். அம்மா அலமேலு கொஞ்சம் வாமா. ஓ மை காட். மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு ஐயா ஐயா சூப்பர் டீலக்ஸ் விஜய் சேதுபதி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் அல்டாப் அலமேலு. வாய்ஸ் ஏன் வாய்ஸ் தான் அலமேலு வாய்ஸ் இது. நைட் 12 மணிக்கு ஷூட்டிங் வச்சா இந்த வாய்ஸே வந்து சந்தோஷப்படு. சூப்பர். இனிமே இந்த வாய்ஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லா. இப்படி டக்க சோபதி ஏதாவது சொன்னாங்களா இதுக்கு முன்னாடி? எதுவுமே சொல்லலப்பா. பேமெண்ட் கூட இன்னும் சொல்லல. சொன்னால ஞாபகம் இருக்கு. அம்மா உன் பேர் என்ன? என் பேர் ஃபரீனா. ஓ ஃபாரினா. ஃபாரினா எந்த ஊரு? இல்லங்க ஃபரீனாங்க. ஃபரீனாவா? எனக்கு இந்த ஜீ தமிழ்ல சீதாராமன் ஒரு சீரியல் வருதாமா இல்லையா, அந்த சீரியல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்? ஏன்னா அந்த சீரியல் நான் பார்க்கறதே இல்ல. இதெல்லாம் too much. ஐயோ பாத்து. ஐயோ நான் உங்க பயங்கர ஃபேன் மேடம். நீ கண்ணு மட்டும் காமிக்காதயா. ஐயோ ரேஸ்மா
ரக்ஷனான்னு பேரை சொன்னா ஆஸ்மா பேசிட்டு கூட குசி ஆயிருவாங்க. அவ்வளவு ஃபேன் மேடம். தேங்க் யூ யா. பார்க்கவே இல்ல சொன்ன சீரியல. இல்ல மேடம், இந்த சீரியல்ல உங்களை மட்டும் தான் மேடம் பாப்பேன். மத்த எது வந்தாலும் மியூட் பண்ணிடுவேன். அப்ப நானு மேடம் மேடம் நீங்களா? ஆமா மேடம் யார் அவங்க பேர் என்ன? பொதுவா குழந்தைங்க பிறந்தா ஒல்லியா தான் பிறக்கும். ஆனா மேடம் பிறக்கும் போதே வில்லியா பிறந்துட்டாங்க. அலமேலு எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் போட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆமா, நீங்க இப்ப ரீசெண்டா ஜெயிலுக்கு போனீங்கல்ல? போயிட்டு வெளில வந்தாச்சு. வந்தாச்சா? உள்ள எந்த பிளாக்ல இருந்தீங்க? இப்போ எந்த பிளாக்ல இருக்கனோ அதே பிளாக்ல தான். வேண்டா. பழசெல்லாம் மறந்துறணும். அலமேலு அவர் யாரு தெரியுமா? அவர் யாரு? சிஎஸ்கே பிளேயர் சிவம் டூபே. ரொம்ப நல்லா இருக்காருப்பா. ஐயோ மகா, அது என்ன கையில என்ன துப்பாக்கி? நான் எந்த சீரியல் பார்த்தாலும் அந்த கேரக்டரா மாறிடுவேன். பசுபதி மேம் ஃபேன்னால நான் பசுபதி இல்லடா. மகாலட்சுமி ரேஸ்மா பசுபதி தானே? பசுபிள்ளேட்டி. பசுபிள்ளேட்டியா? சரி, எதுக்கு துப்பாக்கியில துண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, துப்பாக்கி சுடுன்னு சொன்னாங்க. அதான் கையில சுற்ற கூடாதுல்ல. போதும் போதும் போதும். இங்க இருந்து பாக்குறதுக்கு அவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கு அந்த டீம். நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். யாரு? ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன். கின்சன் கின்சன் சொன்னேன். ஒரு முகங்களையும் பாக்குறப்ப ஒரு ஒத்துமை தெரியுது பாரு. இல்ல மேம், உங்களை இல்ல மேம், உங்களை அப்படி சொல்ல மாட்டேன் மேடம். உங்களை சொல்லவே முடியாது. நீங்க ஆட் பண்ண அவுட் மேடம். பேரன்பு இந்த சைடு சீதாராமன் டீம். அவர் பாக்குறாரு, என்னடா இது இவங்களோட இருக்குமேன்ற மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாரு ராசாத்தி. என்ன பண்ண போறோம்னா 3 பேர் வந்து பாடுவாங்க. அந்த 3 பேர் பாடும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் ஃபேக் சிங்கரா இருப்பாரு. அந்த ஃபேக் சிங்கர் யாருன்றது நீங்க கண்டுபிடிக்கணும். சோ சொன்ன மாதிரி சிங்கர்ஸ்லாம் பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. பஸரும் ரெடியா இருக்கு. சோ நீங்க எல்லாம் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சோ இந்த ரவுண்ட்ல லெவல் 1ல பாட போற அந்த 3 சிங்கர்ஸ் யாருன்னு பார்த்தலாமா? பார்க்கலாம். ஓவர் டு தி எல்இடி. பார்த்துட்டு பொறுமையா எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா வாழுறேன். எதுவும் இல்ல நானும் ஆளுறேன். ஏ ரக்கிட்ட 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 நடந்தே வரல. ஃபர்ஸ்ட் பண்ண தப்பா பண்ணாங்க. மேல போய் மச்சான், மேல மேல மேல. நோ நீ இன்பம் தின்ன நான் என்ன பண்ண, நான் மின்ன மின்ன பார் முன்ன பின்ன, நீ ஞானம் பெற என் அருகில் வருக, உன் புன்னகை சொல்லிடும் பொய்யடா, அது தோருக்கு முன்னும் மெய்யடா. ராவடி ராரா ராரா, ராவடி ராரா ராரா, அந்த பொண்ணாமா இல்ல, எனக்கு அந்த பையன் பலதா ஏதோ பையன் எல்லோ ராவடி ராரா ராரா, ராவடி ராரா ராரா, ராவடி ராரா ராரா, ராவடி ராரா. இருக்கிற இந்த 3 பேர்ல யார் வந்து நீங்க ஃபேக் சிங்கர் நினைக்கிறீங்க? ரக்கிட்ட 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 தான் ஃபேக்னு தோணுதா? இல்ல, ஏன்? ரக்கிட்ட 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 ஹூ ஹூ வருதுல, அதுல ஒரு வாட்டி அவங்க ஹா அப்படி பண்ணாங்க. இப்ப தெரிஞ்சிச்சு நீ தான் ஃபேக்.
சூப்பர் ஸ்ரீதி. நீங்க இன்னொரு ட்ரிப் போக கூடாது. சொல்ல விட்டு. நீங்க யாருன்னு கெஸ் பண்ணணும். அவங்க வந்து ரக்கிட்ட அந்த பாட்டு பாடுனவங்க சொல்றாங்க. ரெண்டாவது பாட்டு என்னமோ பாடுனாங்களே அந்த ஆமா. விருமன். மதுரை வீர அழகுல பாடுனாங்க. அவங்களா? ஏன்? ரொம்ப டான்ஸ் ஆடிட்டாங்க பாட்டு. ரக்கிட்ட தான் லாக் பண்றீங்க. லாலா உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே இல்லதான் இருந்தாலும் இதுக்கு சொல்லுதுன்னு ஓகே சொல்லுங்க. ஓகே ஒன் ஓகே. சோ அவரே இங்க கூட்டிட்டு வந்து பாட வச்சு உண்மையா அவர் ஃபேக் சிங்கரா அப்படின்றத பாத்துடலாமா? உண்மையா லிரிக்ஸ் தெரியுதா இல்லையா அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த ஆ ஊ அது கூட முக்கியம் கிடையாது. எவ்வளவு ஜாலியா இருக்காரு அதுதான் முக்கியம். அந்த ஹாப்பினஸ் தான் தலைவா. Thank you சூப்பர். சோ கரெக்ட்டா கெஸ் பண்ணிருக்கீங்க பேரன்பட்டி. இல்லங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. மேடம் ஒரு நிமிஷம் மேடம். இங்க பாருங்க இந்த சீரியல்ல இருக்க மாதிரி இங்க சும்மா இருக்காதீங்க. எப்படியாவது நம்ம டீம் ஜெயிக்கணும். ஹலோ சீரியல்ல நான் சுட்டு தள்ளிடுவேன். இதுல உங்க மானம் மட்டும் இல்ல ஏன் மானம் இருக்கு. அந்த பாட்டிக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும். level 2 குள்ள கால் எடுத்து வைக்க போகிறோம். level 2. கட்டு மல்லு கட்டி வச்சாங்க ஒரிஜினல் சந்திரனில் 2 வச்சா சரப்பாம்பு இடுப்ப வச்சா தீ வச்சா கரும்பு கோடுன்னு தீ வச்சா இஞ்சி பட்டி கண்ணம் வச்சா மாத்தோண்டு வெக்க வச்சா கத்தி பொட்டு தூக்கி பொட்டு போல வச்சா மோரத்துல உச்சி பொட்டு மோரத்துல பட்டுன்னு பத்தின உச்ச கொட்டம் கொட்ட வர ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலக்கும் மந்திரமே பீட் பாத்துட்டு ரஞ்சிதமே மனச கலக்கும் மந்திரமே ரஞ்சிதமே உன்னை தட்டி பள்ளிக்க கொஞ்சனுமே. மச்சான் ஏன்டா வழி விட மாட்டேன் வழி விடுறா. பேர் வச்சாலும் வைக்காம போகாது மல்லி. இந்த வயசுக்கு ஏத்த மூஞ்சி தான் இது. இப்போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். பாட்டு ஞாபகம் தப்பா பாடுறோம். போன வாட்டி ஃபர்ஸ்ட் பேக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் இப்போதும் எப்போதும் முப்போதும் நல்லா பாடுனால. ஏய் இவனா தப்பா பாடுறான். அவளா அனிருத் சித்தி பையன் மாதிரி இருக்கான். அவன் கிடையாது. சரி ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி பாருங்க. ஆமா ஸ்ரீநிதி அந்த சைடு நீ இந்த சைடு எல்லாரும் விழுந்தீங்க. அதை போய் பஸ் அடிக்கலாம் போய் மச்சா கீழே வந்துட்டான். ஸோ
இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பஸ்ஸை நீங்க அடிச்சிட்டீங்க மச்சான். சோ இதுல மூணுத்துல எது ஃபேக், யார் ஃபேக் அப்படி நீங்க சொல்லலாம். சென்ட்ரல்ல பேர் வச்சாலும் வைக்காம அவர்தான் fake அவர்தான் ன்றீங்க. ஏன் என்ன காரணம்? அவரு லிப்சிங் நிறைய மிஸ் பண்ணிட்டாப்ல. நான் நிறைய இடத்துல பாடும் போது இப்படி திரும்பிட்டாப்ல, மைக் வச்சு மறைச்சாப்ல, இப்படினாப்ல. இன்னொன்னு என்ன தெரியுமா பண்ணாரு அவரு? சொல்லு இரு அவர் வந்து மறந்துடுறாரு, அடுத்த லைன் வருது இப்படின்னு இருக்காரு, அதுக்கு அடுத்தது இது வருது. சூப்பர். அவர் லைஃப்ல இது எவ்வளவு பெரிய அவமானம் பாரு. நீ அவர் மறந்ததை கண்டுபிடிச்சிருக்க, நீயே மறந்துடுவ பாதி விஷயத்தை. உண்மையிலே அவர் வந்து ஃபேக் சிங்கரா இல்ல ப்ரொஃபஷனல் சிங்கரா அப்படின்றத பார்க்க போறோம். உண்மையான சிங்கரா இல்லையா அப்படின்றத எல்இடில பார்த்துலாம். வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், குத்தால சுகவாசம், எப்போதும் இப்போதும் ஒத்துக்கிறியா ஃபேக் சிங்கர்னு? எல்லாருக்காகவும் ஒத்துக்கிறேன். உங்களுக்காக இல்ல எல்லாருக்காகவும் இல்ல, நீ பாடுனதுல நாங்களும் ஒத்துக்கிறோம் நீ ஃபேக் சிங்கர் தான். எங்களுக்காக நீ அக்செப்ட் பண்ணிக்க வேணாம். பட் அதை கரெக்டா கெஸ் பண்ணி இந்த டீமுக்கு one more point. விஜய் ஃபேக்கா யாரு பாடுறாங்கன்னு கண்டுபிடிச்சாலும் அந்த மாதிரி ரொம்ப ரியலா கியூட்டா யாரு பாடுனாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களே வந்து ஒரு வாட்டி பாட வைக்காங்க. ஜெயிச்சிருக்கிற டீமுக்காக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஐயா, அவங்களுக்காக அந்த ரிக்வெஸ்ட் நிறைவேற்றலாம். சோ உனக்காக அவர் பாட போறாரு நிரா பாட்டை. ஒண்ணு பேசி தொலை, வெக்க மட்டும் போடாத. இந்த பாரு உனக்காக தான் அவர் வந்து பாடிருக்காரு இந்த பாட்டை. நீ அவருக்காக என்ன பண்ண போற? டயலாக் ஏதாவது சொல்லணும். இல்ல செம்ம கியூட்டா இருக்காப்ல. பாட்டு கியூட்டா இருக்கா, பையன் கியூட்டா இருக்கா? ரெண்டுமே. ரெண்டுமே. பாரு சொன்ன மாதிரி. How are you? புரியல. என் தம்பிப்பா, போங்கப்பா. அண்ணா ஏஜ் இஸ் ஜஸ்ட் தி நம்பர்னா. இன்னொரு வாட்டி சவுண்ட்ல சரியா கேக்கல. இன்னொரு வாட்டி. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். நீ எதனா படிக்கிறீங்க? காலேஜ் செகண்ட் இயர். நான் அப்படியே ஒரு டவுட் இருக்கா கிளியர் பண்ணிட்டு. ஓஹோ ஆத்தாகாரி போயிரீங்களா அப்படியே? போங்க போங்க ரெண்டு பேரும் போயிடுங்க. வா போன் எடுத்துட்டு போமா. சரி ஓகே ஓகே விஜய் பை பை பை. எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்க. தப்பா ரெண்டு பாட்டுக்கு நீ போறது முக்கியம் இல்ல. ஒரே பாட்டுல பணக்காரன் அவன படத்துல தான் பாத்திருக்கேன், ஒரே பாட்டுல ஃபிகர் உசார் படத்துல தான் பாத்திருக்கேன். 6 வருஷமா இங்க ஷோ பண்றேன். ஒரு தடவை ஒரே ஒரு பாட்டு 2 நிமிஷம் வச்சான் பாடினா. பாட்டு எழுதிருக்கேன் பாடி இருக்கேன். என்ன பிரயோஜனம்? சரியா தான் பாடிட்டு இருக்கேன். யாரோட நிக்கிறது?
இந்த ரவுண்டுடைய பேரு சோ இந்த அவனானி ரவுண்ட்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்க எல்லாருமே உங்களை பத்தின உண்மைகளை வந்து கக்கிருக்கீங்க. உங்களை பத்தின ஃபேக்ட்ஸ் வந்து உங்க கைகள்ல இருக்கு. நான் எல்லாம் பொய்யாவே சொல்லியிருக்கேன். பாத்தீங்களா எங்க டீம் மெம்பரை? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃபேக்ட்ஸ் ஒன்னொன்னா நம்ம படிக்கிறோம். படிச்சதுக்கு அப்புறம் ஸோ படிக்கிற ஒவ்வொரு ஃபேக்ட்டும் யாருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருந்து மேட்ச் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரணும். ஃப்ரீஸ் பண்ணணும். ஓகே ஓகே. சப்போஸ் நீங்க மேட்ச் பண்ண அந்த ஆன்சர்ஸ் வந்து ஏதோ ஒன்னு தான் கரெக்ட், ரெண்டு தான் கரெக்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுப்போம். அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள திரும்ப நீங்க அதை ஷஃபிள் பண்ணி ஓகே நான் மேக்ஸிமம் ரைட் ஆன்சர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க ஷஃபிள் பண்ணி வச்சு அதை நீங்க கரெக்டாவும் சொல்லலாம். ஏன்டா ஃபர்ஸ்ட் நாங்களாம் ஃபிக்ஸ் பண்றோம், திருப்பி 30 செகண்ட் கொடுத்தா எப்படா மாத்துவோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்க கிட்ட நீங்க क्वेश्चंस கேட்கலாம். யாரா ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி ஒரு சில கேள்விகள் கேட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க ஃபேக்ட்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எது இதெல்லாம் சொல்லிட்டு மேட்ச் பண்ணலாம். ஓகே சோ கேம்க்குள்ள போலாமா? போலாம். ஓகே சோ பேரண்ட் டீம் நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுடைய ஃபேக்ட்ஸ் எல்லாம். எனக்கு இது வரைக்கும் 25 ப்ரப்போசல் வந்திருக்கு. அவ்வளவுதானா? இந்த கார்டு உனக்காக வரணும். அந்த 25ல ஒண்ணு அங்க இருக்கான்னு பாருங்க. எனக்குலாம் இன்னும் 2 கூட வரல. ஏய் எங்கேஜ்மென்ட் ஆயிடுச்சுல கம்னு இரு. உண்டு போய் இவனை எப்படி கோர்த்து விடுது பாரு. ஓகே அடுத்து டார்லிங். டைரக்டர் மேல இந்த கோவத்துல அவர் உட்கார்ற சேர்ல பபிள் கம் எடுத்து ஒட்டிட்டான். என்னடி சொல்ற? ஸ்ரீநிதி படிக்க தெரியுமா? நான் தான் வெல்கம் டான்சர் ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லா இடத்துலயும். நடிக்காதடா. ஓ இது ஃபேக்ட்டா? ஓ சரி ஓகே. நான் வந்து என் ஃபேன்ஸ் கிட்ட ஒரு அடி வாங்கியிருக்கேன் பலால்னு. நீங்களாவது ஒரு வாட்டி தான், நல்லா பல வாட்டி அடி வாங்கிட்டேன். ஃபேன்ஸே இல்ல. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. செருப்பால் அடிச்ச மாதிரி இது நான். இதெல்லாம் இவங்க சைடுல இவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்க ஃபேக்ட்ஸ். இது எது யாரோடதா இருக்கும் அப்படின்றது நீங்க கெஸ் பண்ணலாம். क्वेश्चन கேட்க போறீங்களா? ரெண்டு பேரை சூஸ் பண்ணி. இல்ல we are ready with the answers. ரெடி வித் ஆன்சர். क्वेश्चनே வேணாமா? ஓகே சூப்பர். அப்ப சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து வைஷ்ணவிக்கு மேட்ச் ஆகுது. வெல்கம் டான்சர் அப்படிங்கற ஃபேக்ட்ட வந்து நீங்க வைஷ்ணவிக்கு ப்ளேஸ் பண்றீங்க. ஓகே நெக்ஸ்ட் மேடம் வெல்கம் டான்ஸ் ஆடுவீங்களா மேடம்? 3ஆம் தேதி என் கல்யாணத்துக்கு புக் பண்ணிக்கங்க. 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு நிறுத்துறதுக்கு. ஏயா நல்ல விஷயம் நடக்கும்போது அவசரமா பேசுறேன். அவங்களுக்கு யோசிச்சு பார்க்கணும்ல நம்ம. ஏன்டா வாயில் நல்ல வார்த்தை வராதா? செகண்ட் ஒன் வந்து Black ஸ்ரீநிதி. சொல்லவே இல்ல. ஓகே ஸ்ரீநிதிக்கு 25 ப்ரொபோசல். ஓகே ஐயோ பாத்து கண்ணு சுளிக்க போகுது. தேர்ட் வந்து விஜய். டைரக்டர் சீட்ல பபிள் கம் ஒட்னது வந்து விஜய். ஃபோர்த் வந்து அடி வாங்குனது வந்து மேடம். ஓகே சூப்பர். இதெல்லாம் கான்ஃபிடென்ட்டா லாக் பண்ணலாமா? இதெல்லாம் சத்தியமா இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. அவங்க முன் பேரை டிசைட் பண்ணாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். ஆனா ஒரு டீமுக்கே சுத்தமா திறமை இல்ல அப்படின்னா இந்த டீம் தான். 4 பேர் ஸ்டேஜ்ல ஒருத்தரே நாங்க டிஆர்பில செகண்ட் இருக்கோம். எங்களுக்கு திறமை எல்லாம் தேவையில்ல. இங்க பாருடா. என்ன டிஆர்பில செகண்ட்? இந்த சீரியல் வந்ததுக்கு அப்புறம் சீரியல் இண்டஸ்ட்ரியில ஒரு மாற்றமே வந்திருக்கு தெரியுமா? என்ன மாற்றம்? என்ன ஏமாற்றம். ஒண்ணு கூட கரெக்ட் இல்ல. சொல்லுங்க. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. 30 செகண்ட்ஸ் டைம் இருக்கு. உங்க ஆப்ஷன்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு மாத்துறீங்க. நாலுத்தையும் கரெக்ட்டா சொல்றீங்க. ஓகேவா? ஏய் வெல்கம் கேர்ள்ஸ் தான் ஸ்ரீநிதி. வெல்கம் கேர்ள்ஸ் தான் ஸ்ரீநிதி. அவ எல்லாமே அவளுக்கு தான் பொருத்தம். சொல்லவே இல்ல. மேடம் அந்த 25 ப்ரொபோசல் இல்ல மேடம். கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாத. And 30 seconds time starts now. எனக்கு சம்பந்தமே இல்ல. மூளை எல்லாம் இவ்வளவு யூஸ் பண்ண முடியாதயா? எது? நீங்க இல்லாதது எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ವೈಟ್ ಒನ್ ಲುಕ್ಸ್ ಲಿಟಲ್ ಡ್ಯಾನ್ಸರ್ ಅಲ್ವಾ? ದೆನ್ ಶಿವಂಗಮ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೀರೋಯಿನ್. 25 ப்ரப்போசல்ஸ் வந்து விஜய்க்கு. அதுக்கப்புறம் சூயிங்கம் வச்சது வந்து யாரு? ஹீரோயின். ஓகே டான்ஸ் வந்து இவங்க மேடம். ವೈಟ್ ಕಲರ್. அதுக்கப்புறம் ஸ்லாப் வாங்குனது வந்து ஸ்ரீநிதி. சூப்பர். எனக்கு என்னமோ இப்ப நாலுமே கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. அந்த ஸ்லாப் பக்கம் போய் கரெக்டா பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் பட் இருந்தாலும் இது எத்தனை கரெக்ட் அப்படின்னு செக் பண்ணிட போறோம். ஓகே ஃபர்ஸ்ட் 0 அப்படின்ற பாயிண்ட்ல இருந்தாங்க. ஆனா கொடுத்த 30 செகண்ட்ஸ்ல பயங்கர ஷார்ப்பா யோசிச்சு 2 விஷயத்தை கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க. சூப்பர். மாப்ள கரெக்ட்டா இருந்த அந்த 2 ஃபேக்ட் எது அப்படிங்கறத செக் பண்ணிடுவோம். விஜய் ஸ்ரீநிதி தானே? கரெக்ட். விஜய் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். விஜய் கரெக்ட். கரெக்ட்டா? 25 ப்ரொபோசலா? சார் நேத்து வரைக்கும் 25 இன்னையில இருந்து 26.
25 and half 26 கிடையவே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. ரேஷ்மாக்கா உங்களுக்கு எத்தனை ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு? எனக்கு ப்ரொபோசலே வரல. மேடம் என்ன சொல்றீங்க? சீரியஸா? மேடம் போன மாசம் சொல்லியிருந்தா நானே பண்ணிருப்பேன் மேடம். நீ பண்ணிருந்தா உன்னை சாவடிச்சிருப்பேன். யார் நான் தான். என்ன ரகம்னே தெரியலையே. எனக்கு என்னமோ அது இவங்க பேரன்பு டைரக்டர் தான் தோணுது. இந்த கதை சொல்லணும். சோ ஃபேன் கிட்ட இருந்து அறை வாங்குனது யாரு? எதுக்கு அறை வாங்குனீங்க? இந்த கேரக்டர் ஹீரோயினா இந்த நடிக்கிறது கேரக்டருக்கு இல்ல, இதுக்கு முன்னாடி பண்ண கேரக்டர் ரியல் கேரக்டர் வாங்கிருக்கோம். ஒரு ரியல் கேரக்டர். ரியல் கேரக்டர்னா ஒருத்தங்க கிட்டே வாங்குவேன். அது கரெக்ட் வந்து இதுதான் சப்ஜெக்ட் பிடிச்சது. சரி என்ன சொன்ன? சும்மா போறவன போயிட்டு நீ என்ன ஃபேன் கேட்டியா? என்ன எதுக்கு அடிச்சாரு உன்னை? பண்ணது வந்து பாசிட்டிவ் கேரக்டர் தான். அந்த கேரக்டர் வந்து செத்துரும். சோ அந்த பையனுக்கு வந்து திரும்பவும் லவ் பண்ணி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான். அவன் கல்யாணம் பண்ணிக்கிற அன்னைக்கு திரும்பவும் நான் வந்து வருவேன். சோ பொண்டாட்டி இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்து அவன் நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் வந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த சீன்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது ரோட்ல சீன் எடுத்தாங்க. அவர் அங்கிருந்து வண்டியில வராரு. இந்த பக்கம் ஒரு அக்கா வந்துட்டு போலான்னு ஒரு ஆரம்பிச்சாங்க. அந்த பையன் தான் கல்யாணம் ஆச்சுல, அந்த பையன் வந்துட்டு இருக்கா, நீ பாட்டு நின்னுட்டு இருக்க, எதுக்கு அந்த பையனோட வாழ்க்கை போய் கெடுக்கிற? இவ்வளவு சீரியஸா பாப்பீங்களாடா? இவ செத்துட்டான்னு சொன்னதான் ஞாபகம் வருது. இந்த சீரியல்லையும் வைஷு செத்துருவா. ஆனா வைஷு எப்ப திருப்பி டிவிக்கு வருவானே நான் டிவி முன்னாடியே உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? அடுத்த எபிசோட்லயே வந்துட்டான். இல்ல டிவி ஆஃப் பண்றதுக்கு. சம்மாட்டி வாங்க வேணாம். Fantastic. Thank you for sharing all those wonderful lovely stories. 0 அப்படின்ற ஒரு தகுதி தான் இருந்தது உங்ககிட்ட. ஆனா அதை மாத்தி 30 செகண்ட்ல லைஃபை மாத்தி காட்டலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண இந்த நார்த் இந்தியன் டீம் பஞ்சாபி குலாபி பேண்ட், அந்த டீமுக்கு 2 பாயிண்ட் இப்ப கிடைச்சிருக்கு. நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா இப்ப நம்ம 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஆனா நீங்க அவங்கள விட ஜாஸ்தி 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்தா கூட நீங்க இந்த ரவுண்டோட வின்னர்ஸ் ஆயிடுவீங்க. சோ உங்க சைடுல இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாம் இப்ப படிக்க போறோம். ஓகே ரேஷு, உங்களோட ஃபேக்ட் என்ன இருக்கு? படிங்க எடுத்து. ஏர்போர்ட் போகும்போது இன்னொரு ஜெண்டரோட டாய்லெட்குள்ள போயிட்டேன். தூக்கத்துல ஏர்போர்ட். ஓகே ஓகே. ஒரு டைரக்டர் என்ன என் அழகுல மயங்கி தான் எனக்கு நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. ஹீரோ சார், நான் ஒரு டீ டோட்டலர். நான் சிங்கிள் அண்ட் ரெடி டு மிங்கிள். இது என்ன கல்யாண மாலை மாதிரி சொல்றியே? ரொம்ப அழகுதான். வெரி குட். நீ ஆசைப்பட்ட மாதிரியே எதிரிலே ஸ்ரீநிதி உன்னையே பார்த்துன்னு இருக்கு. என்னம்மா அப்படி பாக்குற? ஸ்ரீநிதி எத்தனை பேர் தான் பாப்ப? ஐயோ நான் சத்தியமா பொய் சொல்றாரா உண்மையை சொல்றாரான்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் சின்ன வயசுல சரக்கடிக்க ஆரம்பிச்சது எங்க அப்பா கூட தான். சேம் டு யூ, சேம் டு யூ. நான் இப்போ வரைக்கும் எங்க அப்பா கூட தான் சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன். ஓகே, சோ இதெல்லாம் எப்படி நீங்க யாருக்கு ஃபேக்ட்ஸ்லாம் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் மாத்தி சொல்லுவாங்க. क्वेश्चन கேக்குறேன், இல்ல கன்ஃபார்ம் பண்ணிடலாம்? ஃபிக்ஸ் பண்ணலாமா? கன்ஃபார்ம் பண்ணிடலாம்ல? கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, யார் யாரு என்னென்ன? அப்பா கூட சேர்ந்து சின்ன வயசு சரக்கு அடிச்ச சொன்னது வந்து ரேஷ்மா மேம். அப்பாவோட சின்ன வயசுல ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. அழகுல மயங்கினது ரேகா. ஓகே ஹீரோ சார், டீம் நான் சொல்லிடுவா. சொல்லிடுவா. இவங்க வந்து ஏர்போர்ட்ல பாத்ரூம் மாத்தி போனாங்க. ஆமா, ஹீரோயின். அப்படி சொல்லு. இவர் வந்து டீ டோட்டலர் சிங்கிள் அண்ட் ரெடி டு மிங்கிள். வெரி குட். கரெக்ட்டா? என்ன அப்படி பாக்குற? கரெக்ட்டா சிங்கிளா? ஃபிக்ஸ் இது எதுலாம் கரெக்ட் அப்படின்றத பாத்துறோம். ஓகே ஓகே. சோ எத்தனை கரெக்ட்டா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 0வா? அதே திறமை தான் உங்ககிட்ட இருந்துச்சு. ஒண்ணு கூட கரெக்டா இல்ல, மொத்தத்துல 0 தான். 30 செகண்ட்ஸ் டைம் உங்களுக்கு இப்ப திருப்பி தரோம். அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள ஸ்வாப் பண்ணி எது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். your time starts now. ரேஷ்மா மேம் வந்து ஜெண்டர் வந்து மாத்தி போயிட்டாங்க ஏர்போர்ட்ல. ஏன் நான் ஏர்லைன்ஸ்ல வேலை செஞ்சேனா? அதுக்கப்புறமா வந்து ஹீரோ வந்து அழகுல மயங்கி சான்ஸ் கொடுத்தாங்க. இவங்களுக்கு வந்து சிங்கிள் ரெடி டு மிங்கிள். யார் இவங்க? டீ டோட்டலர். ஓகே. அண்ட் இவங்க வந்து அப்பா கூட சின்ன வயசுல சரக்கு அடிச்சாங்க. ஆமா, எல்லாம் ஃப்ரீஸ் ஆ. ஓகேவா? ப்ளீஸ். சூப்பர். ஓகே, செக் பண்ணிடலாம் அதையும். ஏய் சான்ஸ் இல்லல. ஆல் 4 கரெக்ட் யா. உண்மையிலே நீ லாயர் ஆவறதுக்கு சரியான ஆள் நீதான். உண்மையிலே 4ம் கரெக்ட் டாலே. வந்ததுக்கு உருப்படியா ஒன்னு பண்ண. ஒரு லாயரா இருக்கனா ஒருத்தர் சொல்ற பொய்யை கண்டுபிடிக்கணும். எது? 4 கரெக்ட்டா இருந்தா நான்லாம் இப்படி நிப்பேன் அவன் பக்கத்துல. ஒண்ணே ஒண்ணு தான் கரெக்ட். ஆஹா. அப்பாவோட சேர்ந்து சரக்கு அடிச்சது நீங்க. ஓகே. சோ ஜெண்டர் மாதிரி ரெஸ்ட் ரூம்ல யூஸ் பண்ணது யாரு தூக்கு கலகத்துல? நம்ம ஹீரோப்பா. சிங்கிள் ரெடி டு மிங்கிள். என்னடி சொல்ற? நான் எத்தனை வாட்டி சொல்லணும்?
ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் அதை தான் சொன்னேன். நான் தான் டீ டாட்ல ரெடி டு மிங்கிள். விஜய் நான் 4மே கரெக்டா சொன்னேன் விஜய். இவங்க தான் ஒத்துக்கவே இல்ல விஜய். அழகுல மயங்கினது இவங்க. நான் சொன்னேன். எந்த டைரக்டருங்க அவரு? எல்லா டைரக்டர் சீதாராமன் டைரக்டரா? ஏன் கரெக்டா அத மட்டும் கேக்குறீங்க? எல்லா டைரக்டரும் தான். நான் நடிச்ச படம் ஃபுல்லா எல்லா டைரக்டரும் தான். சோ இந்த ரவுண்ட்ல நாங்க பெருமையா சொல்லலாம்னு நினைச்சோம். 4மே கரெக்டா பதில் சொன்னீங்க. ஒரே ஒரு பாயிண்ட் தான் நீங்க எடுத்துருக்க காரணத்தினால அவங்க கொடுத்த 30 செகண்ட்ல 2 பாயிண்ட் எடுத்துருக்க காரணத்தினால இந்த ரவுண்டோட வின்னர் டக்கரு மாப்ள. செம்ம டக்கரா போயிட்டு இருக்கு நம்ம ஷோ. அதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட்டுக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். எஸ் இந்த ரவுண்டோட பேர் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா உங்க டீம்ல இருந்து ஒரு 3 பேர் உள்ள போவீங்க. 3 பேருக்கும் உள்ள எல்இடிக்கு பின்னாடி சில பல டார்ச்சர்கள் இருக்கும். டார்ச்சர்களா அப்படின்னா என்ன? ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு வெளியே இருக்கும் மச்சான். உங்களுக்கு பின்னாடி வந்து பெரம்பால சம்மாடி இருக்கலாம், இல்ல சாட்டை எடுத்து ஒரு சம்மாடி இருக்கலாம், ஏதாவது இல்ல வந்து ஜாலியா கூட இருக்கலாம்ல, கிச்சிலி காக்கா இருக்கலாம், கிளி கிளி உடலாம் இல்லலாம். ஆனா இந்த சித்திரவதை இந்த டாஸ்க் இதெல்லாம் யாருக்கு இருக்கும்னா யாரா 2 பேருக்கு தான் இருக்கும். ஆனால் 3 பேருமே ஃபேஸ் மட்டும் இருக்கிறதுனால எக்ஸ்பிரஷன்ல நடிச்சு காட்டணும். 3 பேரும் அடி வாங்குற மாதிரியே மூஞ்ச வச்சுப்பீங்க. ஆப்போசிட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுல யாரு பயங்கரமா நடிக்கிறா ஐயோ ஐயோ அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. லட்சுமிகா நீங்களே டிசைட் பண்ணுங்க யார் 3 பேர் போறீங்க? சரி நாங்க 3 பேர் போறோம். பேரன்பு எல்இடிக்கு பின்னாடி இருக்காங்க. சோ கிச்சிலிக்கா மூட்றதுக்காக அவங்கள வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சோ இந்த ரவுண்ட் எப்படி போக போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒண்ணே ஒன்று தான் நம்ம செய்யணும். அப்படி ஓரமா போறோம், எல்இடி ஓபன் பண்றோம், என்ன நடக்குதுன்றத பாக்குறோம். ஓகே என்னம்மா இங்க நிக்கிற? என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஓகே மாப்ள சம்பவம் ஆரம்பிக்கட்டும். எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. என்ன மச்சான்? And first one, she's not doing anything. She's not getting any pain. லட்சுமி அக்கா இந்த செம்பருத்தி சீரியல்ல நீங்க அப்படியே கோவமா ஒரு டயலாக் பேசுவீங்கல்ல, அது நான் பெரிய ஃபேன். எனக்காக ஒரு வாட்டி பேசி காட்டுங்க அக்கா. ஏய் இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன நக்கலா? டேய் டேய் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாதடா. ஆக்டிங் ஆக்டிங் No. హీరో గారు చెప్పండి. Center one guessing. சென்டர் ஒன்னு வந்து ஃபேக் அப்படினு தோணுது. அவ்வளவுதான். ஓகே. ஏன் அப்படி தோணுது? பாவம் அவங்க தானே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க கிச்சி கிச்சிக்குல. கொஞ்சம் ஓவரா இருக்கு. அத ஓவரா பண்ணிட்டாங்க. இன்னொரு ஸ்கிரீன் ஓபன் பண்ணிருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஐயோ வெரி நைஸ். இப்போ தெரியுதா எல்லா டைரக்டரும் உங்களை செலக்ட் பண்ணாங்கன்னு. இந்த டாலண்ட்காக தான். ஓகே இன்னும் ஒரே ஒரு ஃபைனல் ட்ரை, அதுக்குள்ள நீங்க ஃப்ரீஸ் பண்ணிடணும் சரியா? ஏதாவது எடுத்து அடிங்க, கம்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல, கரண்டி அதை வச்சு அடிங்க. அப்ப கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வன்முறை நீங்க. ஆனா விஜய் மட்டும் ஒன்னும் அடிக்காதீங்க ப்ளீஸ், என் மனசு வலிக்கும். ரப்பர் பேண்ட் வச்சிருக்கோம் ஒரு பாக்கெட் ஃபுல்லா வாங்கி, அந்த ரப்பர் பேண்டை இப்போ கால்ல கட்ட போறோம். கால்ல கட்டி சும்மா பட்டார் பட்டார் அந்த ரப்பர் பேண்ட் எடுத்து அடிக்க போறோம். ஐயோ அம்மா! அதுல எப்படி எக்ஸ்பிரஷன் மாறுது, யார் அந்த ஃபேக்கான ஆர்டிஸ்ட்ன்றதை கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? பண்ணி காட்றேன் நீ எங்க பண்ணி செல்ஃப் ஃப்ரண்ட் கேம் ஆன் பண்ணி பாரு.
ரெடி 3 2 1 என்னப்பா வன்முறையை கையில எடுத்தாலும் மூஞ்சி அதே மாதிரியே இருக்கு. கன்ஃபார்ம் தான் இது. உணர்ச்சி கிடையாது மூணுத்துக்குமே. ஏய் கரெக்ட். என்ன நடக்குது இங்க? கொஞ்சம் தலையசைச்சா கூட சம்மதம்னு ஒரே போடா போட்டுருவாங்க. மூச்சு முட்டி செத்தாலும் பரவாயில்ல, வெட்டுப்பட்டு சாக கூடாது. அதுதான் உங்களோட ஆக்டிங். எல்லாரும் நம்ம ஆக்ட் பண்றாங்க. அதுதான் உங்களோட ஆக்டிங். என்னப்பா அதுக்குன்னு எந்த ரியாக்ஷனுமே இல்லாமலா? குட் ஆன்சர். உன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பலிக்கவே இல்லையா? அடிச்சாதானே. 2 பேர் மரண அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா சைலண்டா இருக்காங்க. யார் ஒருத்தர் நடிக்கிறான்னு ஒரு கெஸ்ல சொல்லுங்க. சொல்லுக்கலாமா? லாக் பண்ணலாமா சென்டர்? ஓகே. செகண்ட் ஒன்னா யாரு? லக்ஷ்மி அக்காவா? என்ன நம்ம பக்கம் திரும்பிட்டா? லாக் லக்ஷ்மி அக்கா செக் பண்ணிடலாம். ஓகே லக்ஷ்மி அக்கா அடி வாங்கிருக்காங்களா இல்லையா? ஓபன் பண்ணி பார்த்துடலாம். திரை விலகட்டும். அடி வாங்கல மீதி 2 பேர் நீங்க சொன்னீங்க, அதையும் செக் பண்ணிடுவோம். 2 பேரும் அட் அ டைம்ல ஓபன் பண்ணுங்க அந்த ஸ்கிரீனை. பயங்கரமான ஆளையா? பயங்கரமா நடிக்கிறீங்க. எப்பா அதாவது நடிகர்கள் ஓகேவா ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சுத்தமா ரியாக்ஷனே இல்லாம ஒரு கன்ஃபியூஷனை வந்து கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா? ஏய்தானோ. எனிவேஸ் சூப்பரா நீங்களும் வந்து அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணீங்க. நீங்களும் அமேசிங்கா கண்டுபிடிச்ச ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்க गाइस. சூப்பர் டார்லிங். Thank you so much. டக்கர்ல இந்த சைடு உங்க டீம்ல இருந்து யார் 3 பேர் உள்ள போக போறா அப்படி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கிரீன் உள்ள அம்ச்சலாம். ரெடி? ரேஷுகா யார்? ரேஷுகா இஸ் நாட் கோயிங். அவங்கள கூப்பிட்டுட்டு போக மாட்டோம் நம்ம. ஓகே சோ ரேகா மேம் ஹீரோ அண்ட் ஹீரோயின் 3 பேர் போறீங்களா? ஓகே. எஸ் ப்ளீஸ். ஓகே சோ சீதாராமன் டீமோட நடிப்பு திறனை பார்க்கிறதுக்கு நானுமே ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டே இருக்கேன். சரசு நீயா? நீதான் கண்ணி நாகமா? பல்லு புடுங்கின பாம்பா புடுங்காத பாம்பாடி? 3 2 1 என்னடா இது? ஏய் 3 பேரும் சிரிக்கிறாங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? டீம் பேரன்பு என்ன தூங்குற மாதிரி தெரியுதே? வாட்சிங் அப்சர்வ் பண்றீங்க. ஓஹோ இப்போது யார் மேல டவுட் வந்திருக்கு? ரேகா மேல தான் டவுட் வருது. இவங்கள வந்து பால் பட்டுச்சுடாங்க. எனக்கு வந்து அந்த மேடம் இருக்காங்கல்ல அவங்க கிடையாது. அவங்க கிடையாது. ஹீரோ தான் டவுட் இருக்கு. சரி மச்சான் நீ கெஸ் பண்ணா யார சொல்ல விஜய்? நானா? எனக்கு டவுட் ஹீரோ மேல டவுட் இருக்கு. ஹீரோ மேல டவுட். வைஷ்ணவி உனக்கு ஹீரோ மேல டவுட் இல்ல போல இருக்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஹீரோ அழுகுறாரோ? டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க அழுகுறீங்க. ஒரு லாயரா இத எப்படி அணுகுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்க போறோம் ஸ்ரீநிதி கிட்ட. எனக்கு என்னமோ ரேகா மேம் நடிக்கிறாங்க. ஓகே அது நடிக்கவே வராது அதுக்கு. அக்கா லக்ஷ்மிகா மொத்தமா முடிவு பண்ணி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க. 3 பேரோட பேரையும் சொல்லிட்டாங்க. நீங்க ஒரு முடிவு எடுங்க. வந்து இப்ப நான் என்ன உன்கிட்ட சொல்றது? எனக்கு ஹீரோ மேல தான் டவுட் இருக்கு. அப்ப லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாமா? ஹீரோ லாக் பண்ணிடலாமா? எங்களுக்கு 2 டாஸ்க் பண்ணீங்களா? 2வது டாஸ்க் பண்ணுங்க. ஏய் இவங்களையும் ரப்பர் பேண்ட் கூட அடிங்கப்பா. என்னது? நல்ல ஐ லவ் யூ ரேஷ்மா. ஐ லவ் யூ. ஆஹா
1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு குலகாரங்க கூடயில இவ்வளவு நேரம் குடும்பம் நடத்திருக்கா. ஆமா நியாயமா நடக்கணும் இல்லையா? வன்முறையை கையில எடுத்தாச்சு. இப்ப ரப்பர் பேண்டால இப்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க. ரப்பர் பேண்ட மாட்டுக்கு தலைவா. ஹீரோ ஃபேஸ் சீக்ஸ்லாம் இப்ப செவக்கணும். மேடம் என்ன மேடம்? ஹீரோ தான் நடிக்கிறாரோ? இல்லடா. Oh no! Oh my god! Oh! Oh! No! ஹீரோ தான் enjoyed someone hurt that much. Oh my god! எங்களுக்கு ஹீரோ மேல தான் டவுட். என்னடா சொல்ற? தேவல்ல. டக்குனு லாக் பண்றீங்க. அவன் தான் நல்லா அடி வாங்கி. சரி ஓகே ஹீரோ தான். லக்ஷ்மி அக்கா எனக்கு என்னமோ ரேகமா வந்து கொஞ்சம் ஓவரா நடிச்சிட்டாங்களோ அப்படின்னு மாதிரி டவுட்டா மூவ் நிஜமாலே அடி வாங்கிட்டு ஓவரா பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணும். ஓ அடி வாங்கிட்டு ஓவரா பண்ணிட்டாங்க. ஹீரோ லாக் பண்ணிக்கோங்க. 3 2 1 open the screen. யாராவது தப்பா நடிச்சா இவங்க தப்பா நடிக்கிறாங்க ஓவரா நடிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க தெரிஞ்ச ஹீரோக்கு நடிக்க தெரியலையே அப்படின்றத ஒரு சின்ன வருத்தம் இந்த ஒரு ரவுண்ட்ல. இருந்தாலும் குட் ட்ரை. ஏன் எக்ஸ்பிரஷன் எதுவுமே கொடுக்கல, ஒரே மாதிரி இப்படியே கீழே பார்த்துட்டீங்க. அது அளந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்தேன் பட் ஸ்டில் தே ஃபவுண்ட் இட். ஜெய் ஆக்சுவலி என்ன தெரியுமா, அவனை சும்மா கில்னாலே அவன் ஃபேஸ் ரெட் ஆயிடும். அப்படியா? இல்ல போய் அவ்வளவு அடிச்சிருக்காங்கன்னா அவன் ஃபேஸ்ல ரெட்னஸே இல்ல. அத வச்சு தான் கெஸ் பண்ணாங்களா? அத வச்சு தான் கெஸ் பண்ணீங்க. இல்ல ஒரு ஆப்பிள் ஃபேஸ் வச்சு கெஸ் பண்ணிக்கலாம். இல்ல கண்டிப்பா இல்ல. அவர் ரியாக்ஷன்ஸ் வச்சு தான். அவரு எங்களோட டெக்னிக்கை அப்ளை பண்ணாருன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. அடி வாங்காமலே நடிக்கணும் அப்படின்னு அவர் முடிவு எடுத்துட்டாரு. சோ நாங்க ஆப்வியஸ்லி அவங்கள சொல்லுவோம்னு அவர் நினைச்சிருப்பாரு. அவங்கள நாங்க சொல்லல. எண்ட் ஆஃப் தி கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் ஒரு பாயிண்ட் எடுத்து இந்த ரவுண்ட்ல ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க ரெண்டு பேருமே. இப்போ வந்து நீ சொன்ன மாதிரி எப்படி வந்து நிறைய எமோஷன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி சைடு பேரன்பும் அந்த சைடு அவங்களும் சூப்பரா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. இந்த ஒரு டைம்ல அடுத்த ரவுண்டுக்குள்ள இறங்க போறோம். எஸ் அந்த ரவுண்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பவே கண்ணை கட்டுதே. இப்பவே கண்ணை கட்டுது. இப்பவே கண்ணை கட்டுது இல்லை ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணை கட்ட போறோம். கண்ணை கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டி க்ளோஸான ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரா இருக்கலாம். அவங்க உள்ள இருப்பாங்க. அவங்க கூட இன்னும் ரெண்டு பேரும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக உட்காந்துருப்பாங்க. நீங்க அவங்கள போயிட்டு அவங்க தொட்டு பார்த்து ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கே, நான் ஷோல்டர் இவ்வளவு ப்ராடா இருக்கு, இப்போ இந்த ஆர்ம்ஸ்னா கன்ஃபார்மா இந்த ஃப்ரெண்டு தான் அப்படி மாதிரி கொடுக்குற க்ளூவையும் நீங்க டச் பண்ற அந்த ஃபீலையும் வச்சு அவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கணும். எங்க வேணாலும் டச் பண்ணலாமா? எங்க வேணாலும் டச் பண்ணலாமா? ரேஷ்மா இதுக்குனே அலையுறேன். இல்ல இல்ல நீங்க பின்னாடி இருந்து உங்க தலைய ஹெட் அது மட்டும் தான் கை அந்த மாதிரி. சோ முதல்ல நம்ம சீதாராமன் டீம்ல இருந்து ஒருத்தவங்க உள்ள போக போறீங்க. சோ அது யாரு அப்படின்னா ரேஷ்மா பசுபிள்ளை. ஃபோல் பண்றீங்க உள்ள போக போறோம். பிளைண்ட் ஃபோல் கைக்கு கண்ட்ரோலே இல்ல இப்பவே சொல்லிட்டேன். இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியுமா? சும்மா உங்க கையில ஒரு மாலை ஒன்னு கொடுத்துருவோம். நீ க்ளூவும் இங்க இருந்து நாங்க கொடுத்துட்டே இருப்போம். எது வந்து கரெக்ட்டான யார் வந்து கரெக்ட்டான பர்சன் அவங்க சிங்கிளா? ஏங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தான். he can be your friend, a very known person to you. ஐயவா அடுத்த சீதாபிள்ள எனக்கு என்கேஜ்மென்ட் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். மாலைலாம் கையில ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. இந்த ரெண்டுல ஒண்ணு அழிஞ்சிரும். ஓகே you can go. ஆக்சுவலி என்னன்னா ரேஷ்மாக்கு வந்து கேர்ள்ஸ் அலர்ஜி. அவங்களே சொல்லிடுவாங்க. கெஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பாய்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா கெஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேக்குற கேள்வியா யாரு? பரவாயில்ல. ஓகே சூப்பர் மேம். அப்படியே நில்லுங்க மேம், நில்லுங்க. ஓகே ஹாய் ரேஷ்மாக்கா நாங்க பேசுறது கேக்குதா? வரீனா கேக்குது லைட்டா கேக்குதா? பரவாயில்ல அது போதும். ஸோ இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு நியூ கமர் டு ஜீ தமிழ். ஓகே
அது மட்டும் இல்லாம உங்க கூடவே நடிச்ச உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோ ஆர்டிஸ்ட். லேடிஸா ஜென்ஸா? சூப்பர் சூப்பர்க்கா, லேடிஸ் தான்க்கா. இல்ல இல்ல சும்மா லேடிஸ்னா எதுக்கியா இவ்ளோ பெரிய பந்தா சீனு? இந்த கிளினிக்னால எந்த ஒரு காரியா இருப்பா? ஏய் இப்ப தொட பயமா இருக்கியா? லேடிஸா இந்த மாதிரி எல்லாம் லேடிஸ் தொட்டது இல்லப்பா. ஒரு மாதிரி கூச்சமா இருக்கியா? இப்படி ஒரு பெண்மணி யாராவது பார்த்ததுண்டா? அக்கா அந்த பர்சன் யாருன்னு கெஸ் பண்ணீங்களா? அந்த பர்சனோட சத்தியமா எப்படி மூஞ்ச தொட்டு சொல்ல முடியும்? இல்ல தொட்டு இல்ல, நாங்க சொன்ன க்ளூஸ வச்சு உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கு. எங்க டீம்ல யாருக்கும் பிம்பிள்ஸ் இல்ல. ஓ சாரி, நோ ஆஃபென்ஸ், நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். அடுத்த அவங்க கிட்ட போவா. மேடம் மேடம் அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் மேம். இல்ல மேம் ரைட்டு. இந்த பையன் தான் மேடம். பையன் வந்து நாகாலாந்து மேடம், கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் பெருசா வச்சிருப்பான். ஸ்டட் 2 சைடும் போட்டிருக்கான் பாருங்களேன். கொஞ்சம் பீஃப் பிரியாணி சாப்பிடுவான், சீக்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுவே நீங்க ஜென்ஸ் அமிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? நீங்க நல்ல டைப் மேடம். எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கியா? பொண்ணுங்களை தொடர்றதா ஃபர்ஸ்ட் டைம்யா இந்த மாதிரிலாம் தொட்டு பாக்குறது. ஏக்கா நல்லா இருக்கியாக்கா? அங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமே, பைல்வான் ரங்கநாதன் சார் மாதிரி இருக்குவாங்க பாருங்க. இந்த பிராட் ஷோல்டர் இதுவும் பிராட் ஷோல்டர். நோ, இது ரொம்ப ஒல்லியா இருக்கு ஷோல்டர். சாரி பொண்ணு. சாரி பொண்ணு. ஏய் மூக்குத்தி இருக்கா? யாருமே மூக்குத்தி இல்ல எங்க இதுல. ஐ திங்க் இட்ஸ் தி செகண்ட் ஒன் யா. திரும்ப ஒரு வாட்டி ரீகன்ஃபார்ம் பண்ணி பாருங்க. இது டெஃபினட்டா எங்க டீம் தாயா. சூப்பர் மேடம், சூப்பர். பிரியா, ஐஸ்வர்யா, யாதவி, மதுமிதா 4 பேருமே ஒல்லியா இருப்பாங்க. நான்சி மட்டும்தான் கொஞ்சம் அப்பர் பாடி. நான்சி ப்ளீஸ், இது டெலிகாஸ்ட் ஆனா என்னால செருப்பால் அடிக்க போறாவ. பட் நீ ரொம்ப அழகா இருப்ப நான்சி. என்ன ஒரு புத்திசாலி. ஐ திங்க் இட்ஸ் நான்சி. சூப்பர் மேடம். அப்படியே அந்த மாலையை அவங்க கழுத்துல போட்டுருங்க மேடம். ஓகே ரேஷ்மாக்கா பார்த்தோம், பயங்கரமா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடந்தது. மாலையை கரெக்டா போட்டிருப்பாங்களா இல்லையா, என்ன நினைக்கிறீங்க? நீங்க தான் சேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்குள்ள. நாங்க எங்க சேஞ்ச் பண்ணோம்? போடுறீங்க அப்படின்றதை பாத்துருவோம் எல்இடில. ஓகே யார் இவங்க? தான் அஞ்சலியா? ஹாய் அஞ்சலி, எப்படி இந்த ஷோல்டர்ஸ்? Yeah, she has broad shoulders. She has big shoulders, yeah. cheeks பார்த்து சொல்லுங்க ப்ளீஸ். ஆமா பிம்பிள்ஸ். ஆனா அஞ்சலிக்கு பிம்பிள்ஸ் இல்ல. நான் தொட்ட பொண்ணுக்கு பிம்பிள்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா கெஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி உட்கார வச்சாச்சு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தப்பா சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் நீ சரியா பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் மாத்தியாச்சு, அதுக்கப்புறம் ஒரே பிரச்சனை ஆகி போச்சு. எங்க டீமுக்கு வந்ததுல இருந்து இப்படி நான் மாறியாச்சு. ஐயோ போச்சு. தேங்க்யூ மேம். நாங்க அப்படியே கேட்டு போயிடுங்க, உங்களுக்கு தான் அது.
அப்ப நாங்க லாஸ்டா? அதுவே தெரியலையா? ஐயோ ரேஷ்மாக்கா நீங்க இப்ப அவுட் ஆயிட்டீங்க முட்டை. உங்களுக்கு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். சரி இருந்துட்டு போட்டோம். இருந்தாலும் நீங்க முட்டை வாங்கலாம் பிரச்சனை இல்லை. உங்களை பார்க்கறதுக்காக வந்த செலிபிரிட்டி யாரு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். எல்இடியில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவங்கள கரெக்டாக தான் வந்து கெஸ் பண்ணீங்க. இவங்க தான் அப்படின்றது கரெக்டாக சொல்லிட்டீங்க. அவங்க தான் சென்டர் சீட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்வாப் இவங்களுக்குள்ள பண்ணாங்க. அதுல நீங்க மிஸ் ஆயிட்டீங்க. கன்ஃபியூஸ் ஆகி தப்பா மாலைய போட்டு. ஏன் இப்படி சீட் பண்றீங்க? இல்ல அட்லீஸ்ட் என்ன வந்து நீங்க அவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா மத்த 4 பேர் அவ்வளவு ஒல்லியா இருக்காங்க. இப்ப சந்தோஷம் தானே? இது நானா வாங்கிக்கிட்டதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மூட் ஸ்விங் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களை பண்ண Thank you Nancy. Thank you so much Anjali for coming. ரேஷ்மா அக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சைடு பேரண்ட் டீம் அதே மாதிரி தான் லைன் ஃபோல்ட் பண்ண போறோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டி உள்ள இருக்க போறாங்க. அவங்க யார் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இங்க நாங்க கொடுக்குற க்ளூல இருந்து. சோ பேரண்ட் டீம்ல இருந்து சண்மதி ரெடியா இருக்கீங்களா? லைன் ஃபோல்ட் பண்றீங்க. உள்ள போறீங்க. யாருன்னு பாக்குறோம். ஓகே வாங்க. மாப்ள பேரண்ட் டீம்ல இருந்து ஒருத்தங்க ஆல்ரெடி உள்ள போயிட்டாங்க. பிளைண்ட் ஃபோல்டும் பண்ணியாச்சு. அவங்க நம்ம இந்த க்ளூ கொடுக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்றத கெஸ் பண்ண போறோம். நாங்க க்ளூ தரலாமா? நீங்க எதுவும் தராம அமைதியா இருக்கறதா நீங்க பண்ற பெரிய சப்போர்ட்டே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? முதல்ல யார் இருக்கறான்னு பாத்துருவாங்க. பார்க்கலாம். LED ப்ளீஸ். அக்ஷிதா. இவங்களை எப்படி இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா? பிடிச்சிரா. வாய்ப்பு இருக்கா? பிடிச்சிரா. எப்படி ஹவ்? கண்டிப்பா அவ தங்கச்சி தானே. கதையில டெய்லி ஒன்னாதான் நடிச்சிட்டு இருந்தோம். அந்த பொண்ணோட கேரக்டர் இந்த பொண்ணு வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. அது வரைக்கும் அவ தான கூட இருந்தா. ஏன் இப்படி பண்ற ஸ்ரீதி? ரொம்ப அனீசியா இல்ல, ரொம்ப ஆக்வர்டா இல்ல. இதுக்கெல்லாம் நான் வழக்கம் சொல்ல விரும்பல. அவங்க வந்தது நீங்க க்ளூ எல்லாம் கொடுத்தீங்க. எனக்கு க்ளூவே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் 3 பேரையும் நீங்க டச் பண்ணி பாக்குற ஹேர் ஸ்டைல் எல்லாம் வச்சு நாங்க க்ளூவே கொடுக்காம நீ கண்டுபிடிக்கிறியான்னு பாப்போம். அது எப்படி முடியும்? உன்னால முடியும் எங்களுக்கு தோணுது. இவங்க ஆர்டிஸ்ட் தானே? 3 பேரும் ஆர்டிஸ்ட் தான். ரெண்டாவது நடுவுல இருக்க ஆர்டிஸ்ட் ஏதோ கேக்குறாங்க இப்போ. இல்ல எங்க சீரியல்ல பண்ணிருக்காங்களா? எல்லா 3 பேருமே ஃபேஸ் சீரியலோட ஃபேஸ் அவங்க தான். பிம்பிள் இருக்கு. எங்க சாரிங்க சாரி. சொல்லிட்டு சாரி சொல்லிடு. அந்த பொண்ணு ஒரு வாரத்துல கல்யாணம் இருக்கு. ஐயோ சாரிங்க. தேங்க்ஸ் மச்சான் க்ளூ கொடுத்ததுக்கு. சாரி கட்டி இருக்காங்களா? சாரி கட்டி வர்றது எங்க சீரியலுக்கு சாரி எல்லாம் கட்டிட்டு யாரும் வர மாட்டாங்க. ஆமா லுங்கி டி-ஷர்ட் தான். அதெல்லாம் ஆக்ஷனுக்கு வாங்க கட்டறது மட்டும் தான். மித்தபடி எல்லாம் யாரும் சாரி எல்லாம் கட்டறது இல்ல. நாங்க எல்லாம் எப்பவுமே ஜாலி. ஜிமிக்கி எல்லாம் போட்டுருவாங்க. சத்தியமா அவங்க கிடையாது. கண்டிப்பா ஷோனா யாருமே இந்த மாதிரி ஜிமிக்கி எல்லாம் போட்டு வர மாட்டாங்க. வெஸ்டர்னைஸ்டா இல்லனா வேற லெவல் பாஷா பார்ட்டி வேர் வர மாதிரி தான் வருவாங்க. ஏய் வெஸ்டர்னைஸ் மாடர்னைஸ் அது மாதிரிலாம் யாருமே பார்த்ததில்ல உங்க செட்ல. சிரிக்கிறாங்க தானே? ஆமா. அக்ஷிதா. ஓகே. இதெல்லாம் ரொம்ப ஓவர். க்ளூ சொல்லுங்க. எனக்கு ஒரு க்ளூ கூட கொடுக்கல. சப்பி சீக்ஸ் ரோசி லிப்ஸ் அதான் க்ளூ. ப்ளீஸ் சொல்லுங்க. அவங்க சொன்னீங்கல எங்க சீரியல்ல நடிச்சவங்கனே. சொல்லி தொலைற இருக்கா? யாக்கா உயிர் எடுக்கற? சொல்லுங்க. உங்க கூட நடிச்சவங்க தான் வைஷு. எங்க நடிச்சிட்டு இருக்காங்களா? ஏங்க விஜய் இருக்கார்லங்க ஹீரோ விஜய். இந்த ஹீரோ விஜய் இந்த விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் ஊர் ஃபுல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் தாங்க வச்சிருக்கான். கொண்டு போய் இவங்க எப்படி கோர்த்து விடுது பாரு. டேமேஜ் இல்லங்க சத்தியமா இவங்க கிடையாது. விஜயோட சேர்ந்தும் அவங்க தனியாவும் நிறைய ரீல்ஸ் பண்ணிருக்காங்க. ரீல்ஸா? இன்ஸ்டால ரீல்ஸ்னு ஓபன் பண்ணாங்களே இவங்க இருப்பாங்க. அப்பா இன்ஸ்டால ரீல்ஸ் கண்டுபிடிச்சிருவா. நிவேதிதா அவ எப்ப பார்த்தாலும் டான்ஸ் ஆடிட்டே இருப்பா. எங்க இதுல அபி. ஆனா அவளுக்கும் ப்ரோ ஒருத்தி இருக்கா. என் தங்கச்சி. கம் ஆன் அப்பா. அக்ஷிதா. ஏங்க வாடங்க. இதாங்க என் தங்கச்சி. அவ மாலை யாருக்கு போட அவங்க போட போறீங்களா? சாரிடா. நீங்க ஜி அவார்ட்ஸ் வாங்கும் போது கூட இவ்வளவு சந்தோஷமா இல்ல மேடம். அந்த பொண்ணு வந்து மாலையை கூட போடல. அப்படியே ஒரு எகிர ஆடியன்ஸ் பக்கமே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேர் வந்து கரெக்டா கெஸ் பண்ணிட்டாங்க. பட் மாலையை போட்டிருப்பாங்களா இல்லையா? இல்ல வேற ஏதாவது ட்ராப் பண்ணிருப்பாங்களா? போட்டிருப்பாங்க. உடனே வந்துருது. பாப்போம் இருங்கக்கா. சீ நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுவும் நினைக்கிறீங்க? 100% போட்டுருப்பாங்க. கேளியா? எங்க ஃபேமிலி ரொம்ப புத்திசாலி. என் பொண்ணு அது. சரி உங்க பொண்ணை கூப்பிடலாமா? சிரிக்காதீங்க. வாங்க நல்லா பண்ணிட்டேன். சூப்பரா பண்ணிட்டேன். ஏன் இப்படி பண்ண? வெரிட்டனம் பண்ணிட்டீங்க போங்க. கிரவுண்ட் வின் பண்ணலாம்னு பார்த்தேன். யாருன்னு கண்டுபிடிச்சா கெஸ் பண்ணிட்டீல? அக்ஷிதா. ஆனா கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்ல நீங்க ரீல்ஸ் சொல்லும்போது நான் அக்ஷிதாவான்னு கேக்கும்போது கத்துனீங்கல்ல. நான் எப்படி கத்துறேன்? சும்மா கத்து இங்க வா. கத்துனது உனக்கு
திட்டிட்டே கத்துனாங்க. ஓகே எல்இடியில் பாத்துறலாம். அவன் மட்டும் தான் ரீல்ஸ் போடுவாளா? எதுக்கு நீங்க அவ கூட நானும் ஒரு சீரியல் பண்ணேயா? அதுக்கு அப்படி நியாயப்படி பார்த்தா அவங்க தான் பண்ணணும். அந்த சீரியலையும் விட்டுட்டு போயிட்டாயா? ஏன்டா? டக்கர் ஃபேமிலி பாக்குறதுக்கே ரொம்ப டக்கரா இருக்கு. அவ்வளோ எமோஷன், அவ்வளோ லவ் எல்லாமே சூப்பரா இருந்தது. இந்த லக்குனாலயோ என்னமோ தெரியல உங்க டீம் வந்து சூப்பரா கரெக்டான ஆன்சர் சொல்லி இந்த ரவுண்ட் வின் பண்ணிருக்கீங்க. இது ஒண்ணு போலாம். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஏகப்பட்ட ஃபன் உங்களை வெயிட்டிங்ல இருக்கு. பட் இந்த ரவுண்டோட வின்னர் டீம் பேரன்பு தான் அப்படின்றது மீண்டும் ஒரு முறை டக்கர்ல 4 ரவுண்டு விளையாடி முடிச்சிட்டோம். 4 ரவுண்டு முடிச்சு ஒரு பம்பர் ரவுண்ட் இருக்கணும். அந்த ரவுண்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க போகிறோம். ஆமா, சோ நிகழ்ச்சியோட இந்த பம்பர் ரவுண்டுக்கு உங்களை வெல்கம் பண்றது ரொம்ப சந்தோஷம். சோ பம்பர் ரவுண்டுக்கு நிகழ்ச்சி போன போக்கிலே தெரிஞ்சது யாரு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் none other than our own and only பேரன்பு. மொத்தம் விளையாண்ட 4 ரவுண்ட்ல ஒரு இடத்துல டை ஆயிடுச்சு, இன்னொருத்துல நீங்க வின் பண்ணிட்டீங்க. 2 ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. சோ பம்பர் ரவுண்டுகள் நீங்க தான் காலையில எடுத்து வைக்க போகிறீர்கள். பம்பர் ரவுண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஏகப்பட்ட மேட்டர் இருக்கும் மச்சான். ஓகேவா? என்னென்ன எப்படி இருக்குன்றலாம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கு உள்ள இதெல்லாம் பார்த்தலாம். ஓகே, ஓகே, சோ 4 லிப்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 4 லிப்ஸ்ல ஒரு லிஃப்ட்டுக்குள்ள மெகா பம்பர் பிரைஸ் ஆன வாஷிங் மெஷின் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு லிஃப்ட்லயும் ஒரு மெகா பம்பர் பிரைஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மிக்சர் அண்ட் பேன் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. மீதி 2 லிஃப்ட்ல உங்களுக்காக என்ன காத்துட்டு இருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும்னே காலியா தான் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு லிஃப்ட்டை எலிமினேட் பண்ண போறோம். சரியா? லாஸ்டா எந்த லிஃப்ட் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கோ அதுதான் உங்களுக்கான பம்பர் பிரைஸ். சப்போஸ் லிஃப்ட் நம்பர் 4 நீங்க எலிமினேட் பண்றீங்க அப்படின்னா 4 எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஓபன் பண்ணுவோம். அதுல வாஷிங் மிஷின் தான் முடிஞ்சு போச்சு. சோ எதுவுமே இல்லாம இருக்கிற விஷயங்களை எலிமினேட் பண்ணி எது இருக்கோ அதை லாஸ்டா தக்க வச்சு அந்த பொருளை உங்களுக்கு ஆக்க வேண்டியது உங்களுடைய கடமை. சோ ஃபர்ஸ்ட் எந்த லிஃப்ட் எலிமினேட் பண்ணலாம் ஏன் அப்படின்றதையும் நீங்க சொல்லணும். 2 காலியா இருக்கியா? 4 எலிமினேட் பண்ணிடலாம். 4 எலிமினேட் பண்ணலாம். 3 காலியா இருக்கு. நாங்க 4 எலிமினேட் பண்ணோம். என்ன ரீசன்? ஏன்னா நாங்க 4 பேர் இருக்கனாடி 4. எவ்வளவு டாலன்ட் பார் லாயருக்கு. 4ல தான் ஐட்டமே இருக்குது. நீ என்ன சொல்ற? ஆமா, 4ல தான் ஐட்டமே இருக்குது. எப்படி நம்ம நீங்களே வச்சா நாங்க வரும்போது பாத்துட்டு வந்தோமா எங்க வைக்கறாங்கன்னு. பாத்துட்டு வந்துட்டியா? ஓகே, இந்த டீமை நம்புறதுனாலும் நம்பலாம், இல்ல நீங்களா சுயமா யோசிக்கிறதுனாலும் யோசிக்கலாம். விஜய் 4 விஜய் 4th எலிமினேஷன். சோ லிஃப்ட் நம்பர் 4 எலிமினேட் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தலாமா? போச்சு, அவ்வளவுதான். நான் சொல்லல. அப்பா என்ன அப்பாடா, இருந்தது 2 gift, அதுல ஒரு gift போச்சு. பரவாயில்ல, வாஷிங் மிஷின் தான் வேணும். நான் 4ல ஐட்டம் இருக்குன்னு தானே சொன்னேன். ஆமா, சரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. ஐயா நீங்க தான் சொல்லணும். என்ன போறீங்க? ஒண்ணா? நான் இதுல வாய் எடுத்துக்க மாட்டேன். இவ 4 பேர் இருக்கோம், 4 எடுத்து நல்லா சூப்பரா இருக்கு. மண்ணு, ஏன்னா இது காந்தி பிறந்த மண்ணு. தெய்வமே, 1 is a very lucky number. நீங்க தானே சூப்பர் ராணி, சூப்பர்.
சைஸான வாஷிங் மிஷின் இந்த 2லயோ இல்ல 3லயோ தான் இருக்கு. எலிமினேட் பண்றது 2 or 3? 2 எலிமினேட் பண்றோம். எலிமினேட் பண்ணுங்க. ஓகே, சோ நீங்க எலிமினேட் பண்ண அந்த 2 லிஸ்ட்ல என்ன இருக்குன்றதை இப்ப பாத்துடலாம். நான் சொன்னேன்ல பிப்பிலிக்கி பிலாப்பி. பரவாயில்ல, சின்ன வாஷிங் மிஷினா இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, நாங்க வின்னருக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. லிஃப்ட் 3 ஓபன் பண்ணுங்க. வாவ், வின்னர். மச்சான், இப்போ இவ்வளவு தூரம் எல்லாமே தாண்டி வந்துட்டோம். வின்னிங் டீம் அப்படிலாம் பெருமையா சொல்லிட்டோம். ஆனா அந்த பம்பர் ரவுண்ட்ல அவங்க வின் பண்ணலனாலும் இந்த கேமோட வின்னர் அவங்க தான். சோ பேரன்பு டீமுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு gift ஒன்னு காத்துட்டு இருக்கு. அமிர்த் நோனி ஆர்த்தோ கேர் வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான gift வச்சு உங்களுக்கு வெயிட்டிங். சோ டீம் வின்னிங் டீம் ப்ளீஸ் ஜாயின் us on stage. சோ இந்த வாரம் பியூட்டிஃபுல்லா வின் பண்ணிருக்க டீம் பேரன்புக்கு அமிர்த் நோனி வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான gift அம்பர். Thank you so much. வெற்றியோ தோல்வியோ வாழ்க்கை எனக்குமே டக்கர் டக்கர் டக்கர்னு இன்னைக்கு இந்த டக்கர் டக்கர்ல பார்த்து முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்த வாரமும் சூப்பரான ஜி ஃபேமிலில இருந்து 2 அழகான குடும்பங்கள் வர போறாங்க. நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்குற மாதிரி எக்ஸைட்டிங் ஆகப்பட்ட விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் இந்த ஜெயிச்ச டீமோடையோ இந்த ஜெயிக்கிறதுக்காக தூண்டுதலா இந்த டீமோடையும் சேர்ந்து கடை சாதித்து கிளம்புறது ஃபரினா அண்ட் ஆர்ஜே விஜய். சின்ன ஜாலியா சந்தோஷமா இருங்க. லைஃப் சும்மா 4-3-44 கலர்ல மாறிடும். இது கேஜி பிராண்டட் டேல்ஸ் வழங்கும் Co-powered by Arun Ice Cream, Amit Noni Ortho Plus, streaming partner Zee